அட பாருங்க, துரோகத்தால வீழ்த்தப்பட்டங்கிறத மறந்து, அதே வேகத்தோட, அதே அர்ப்பணிப்போட தேர்தல் களத்தில் பயணித்து வருகிறார் அண்ணாமலை. திடீரென்று டெல்லி சென்றதன் மர்மம் என்ன? தமிழகத்தில் குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற போது வாய் திறக்காதவர்கள் அண்ணாமலை தேர்தல் களத்தில் போட்டியில்லை என்றவுடன் முதல் ஆளாக எதிர்க்கட்சி வரிசையில் அவரை விமர்சனம் செய்யும் நம்ம கனி அக்கா. என்ன நடக்கிறது? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல்களும் ரொம்ப சூடாக தொடங்கிருச்சு. எதிர்க்கட்சிகள் எல்லாம் தீவிரமா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பாக இன்னும் எந்த விதமான பிரச்சாரம் கூட்டத்திலையும் கலந்து கொள்ளாம இருக்காங்க. ஏன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டங்கிறது தெரிஞ்சும் கூட இந்த கட்சிக்காக அதே வேகத்தோட அதே அர்ப்பணிப்போட பாண்டிச்சேரி கேரளான்னு மாத்தி மாத்தி சுத்தி சுத்தி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா இங்க இருக்கிற அந்த 4 பேத்தால பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்ட கூட வாங்குறதுக்கு இவங்கெல்லாம் தகுதி இல்லை. ஆனா அண்ணாமலை அங்க தேர்தல் களத்துக்கு போனா அங்க எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஓட்டாச்சும் வருமேன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கிற பாஜக காரங்க அண்ணாமலையை கூப்பிட்டு பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற அந்த 4 பேத்த அவங்க ஏன் என்னன்னு கூட கண்டுக்கல. இதுதான் அண்ணாமலைங்கிற ஒரு லீடர். அந்த லீடருக்கு உண்டான அதே டெடிகேஷன், அதே அர்ப்பணிப்போட திரு அண்ணாமலை அவர்கள் சுற்றுப்பயணத்துல சூறாவளியா சுழன்று வருகிறார் அண்ணாமலை அவர்கள். புதுச்சேரி, பாண்டிச்சேரியில மிக தீவிரமா காலை, மாலை மாறி மாறி ஹெலிகாப்டர்ல பறந்து பயணிச்சுக்கிட்டு கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் நேத்து இறுதிக்கட்ட பிரச்சாரம் காரைக்கால்ல இருந்தாரு. உடனடியாக டெல்லியிலிருந்து திடீர்னு அழைப்பு வந்து திடீர்னு திரு அண்ணாமலை ஹெலிகாப்டர்ல சென்னை வந்து சென்னையில இருந்து தனி விமானம் மூலியமா டெல்லி பயணிச்சிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு பாஜக மத்தியில மிக பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது. ஏன் அவர் டெல்லி பயணம் போயிருக்காருன்னா, இந்த வருகின்ற தேர்தல் முடியும் வரை அல்லது தேர்தல் முடிந்த பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாஜகவை வழிநடத்தக்கூடிய இடத்தில் வைப்பதற்காக டெல்லி மேலிடம் ஒரு திட்டம் போட்டிருக்கிறதாக ஒரு தகவல் கசிந்து வருகிறது. அதாவது ஏற்கனவே பாஜகவில் அமைப்பு பொதுச் செயலாளர் இருந்த கேசவ விநாயகம் அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார். அந்த இடத்துல இருந்து அண்ணாமலை அவர்களை பணி செய்யறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. இது சம்பந்தமா தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களோட ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதா ஒரு தகவல்கள் வருகிறது. தமிழகத்துல நிர்வாகம் பண்றதுக்காக நிர்வாக குழு அமைப்பதற்காக அண்ணாமலையுடன் ஆலோசனை நடத்துவதற்காக நிதின் நபீன் அவர்கள் வர வைத்திருக்கிறார். நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவை வழிநடத்தக்கூடிய இடத்தில் அடுத்தது பயணிப்பார் என்று இந்த தகவலை வைத்து நாம் கூற முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் இது போன்ற பணிகளை செய்வாரா அல்லது அரசியல் சார்ந்த பணிகளில் பயணிப்பாரா என்பது அது அவரது மனசாட்சி, அவரது செயல்பாடு, பாஜக மேல்மட்டம் அவரை எந்த அளவிற்கு பயன்படுத்த போகிறது என்பதை பொறுத்துதான் அமையும். அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடலைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனா நம்ம கனியக்கா முதல்வர் ஸ்டாலினோட தங்கை அவங்க தேர்தலில் நின்னா தோத்து போயிடும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை தேர்தலையே நிக்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் பண்றாங்க. அக்கா கனியக்கா, நீங்களும் திமுகவில் ஸ்டாலின் அவர்கிட்ட எப்படியாச்சும் மாநில அரசியல்ல உள்ள பூந்துடணும்னு என்னென்னவோ தவம் கிடந்தீங்க. ஆனா இதுக்கெல்லாம் உங்க அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா அவரது மகன் உதயநிதிக்கு போட்டியே வந்துருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக அண்ணாமலையை பத்தி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன பேசினாலும் அதெல்லாம் யாரும் பொருட்படுத்த போறது இல்லை. அண்ணாமலைங்கிறது பிக் லீடர். அவரெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க உங்க கட்சியில உங்களுக்கு உண்டான ஒரு இடத்த பிடிங்க. அப்புறமேட்டுக்கு நீங்க விஷம பிரச்சாரம் எல்லாம் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு அண்ணாமலையை பத்தி பேசினா அண்ணாமலையோட வாக்கு உங்களுக்கு ஏதாவது 4 வருமோன்னு நீங்க பார்க்கலாம். நிச்சயமா அதெல்லாம் நடக்காது. அண்ணாமலையை வந்து பாஜகவுல பயணிக்கிறாரு. அண்ணாமலையை பார்த்து பல பேர் பாஜகவுக்கு சப்போர்ட்டரா வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கிற இடர்பாடுகள் அதனால வந்த வாக்குகள்லாம் உங்க கட்சிக்கு வரும்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் திமுக எதிர்ப்புல இன்னைக்கு வரையிலும் உறுதியா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே அரசியல்வாதினா அது அண்ணாமலை மட்டும்தான். அவரெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போறீங்களோ தெரியல.
அது மட்டும் இல்லாம பாஜக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டு இருக்குது. பாஜகவோட கூட்டணி தமிழ்நாட்டுல வந்துருச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு இருண்ட காலம்லாம் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா, தமிழ்நாட்டுல இருண்ட காலத்தை யாரு வச்சாங்க? உங்க தந்தையார் கலைஞர் கருணாநிதி தான் வச்சுட்டு போனாரு. அதெல்லாம் மீட்டு முழுமையா சீர்படுத்தினவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான்ங்கிறத நீங்க மறந்துட்டு பொய் விஷம பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில வச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அங்க ஒண்ணும் தாக்கு பிடிக்க போறதெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா சொல்லுங்க. அண்ணாமலை அடுத்ததுன்னு கடந்து போய்க்கிட்டே இருப்பாரு. அவர் அடுத்த பயணங்கள்ல ரொம்ப தீவிரமா இருந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு அவரது பயணம் வேகமா, சீரும் சிறப்புமா பயணிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் இல்லாம நேத்துலாம் தமிழ்நாட்டுல வேட்புமனு பரிசீலனை எல்லாம் நடந்துச்சு. நம்ம விஜய் அவர்களுடைய வேட்புமனுக்கெல்லாம் பல்வேறு இடர்பாடுகள் வந்து கடைசி நேரத்துல வேட்புமனு எல்லாம் விஜய் அவர்களுடைய பெரம்பூர், திருச்சி தொகுதியெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 234 தொகுதிக்கு நான் வேட்பாளரை போட்டு விட்டோம் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்றதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா, நேத்து நம்ம எடப்பாடி தொகுதியில வேட்பாளரையே காணோமாம். பரிசீலனை அப்ப ஆள் ஓடி போயிட்டாராம். ஆனா, அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் இங்க வேட்பாளர காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஆனா, ஆளு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனாரோ தெரியல. ஆனா, நைட் ஆயி அதே வேட்பாளர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி, "ஏங்க நான் வீட்ல தாங்க சேஃபா இருக்கிறேன். என்னையெல்லாம் யாரும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவரோட வேட்புமனு நிராகரிச்சுட்டாங்களாமா. மீதி 233 தான். இந்த 233 பல கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நீங்க வேட்பாளரா போட்டு வச்சிருக்கீங்க. பார்ப்போம் அடுத்த பயணம் உங்களது எப்படி இருக்குங்கன்னு இன்னும் இன்னும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் இருக்கிறது. அந்த 15 நாள்ல உங்களோட பயணம் என்ன இருக்கு? முதல்ல விஜய் அவர்கள் எல்லா கட்சிகளும் தினசரி பிரச்சாரத்துல வந்து தீவிரமா இருக்காங்க தலைவர்கள் எல்லாம். ஆனா விஜய் அவர்கள் இன்னமும் பனையூர் பங்களால உட்காந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கேட்டா எங்களுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க, அனுமதி தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு இப்படியே சொல்லி உங்களுக்கு ஒரு விளம்பரத்தை தேடிட்டு இருக்கிறீங்களே தவிர, மக்கள சந்திச்சு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள பத்தி இங்க பேசுறதுக்கு விஜய் அவர்கள் இன்னும் இறங்கி வரலையோங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. ஏன்னா, நாளைக்கு கூட திருநெல்வேலி போறாராமா. திருநெல்வேலியில கூட அரங்க கூட்டம் தான் நடத்துறாராமா. இப்படியெல்லாம் இருந்து அந்த கட்சியே அடுத்த கட்டத்துக்கு என்ன போகுமோ தெரியாது. இன்னைக்கு அந்த ரசிகர்கள் கூட்டம் ஒரு முறை வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க இப்படியே அரசியல் பயணத்தில் இருந்தீங்கன்னா, உங்களால ஈர்க்கப்பட்ட ரசிகர்களே உங்கள காரி உமிழ்ந்துட்டு போயிருவாங்கங்கிறது தான் எதார்த்தம். அரசியல்ங்கிறது அப்படிதான். இந்த அரசியல புரிஞ்சிக்காத தான் விஜய் வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, பாஜக இருக்கிற வரையிலும் இந்த தமிழ்நாட்டுல நீட்டு விலக்குங்கிறதுக்கு சாத்தியம் இல்லன்னு சொல்லி, நம்ம கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் எம்பி வந்து நேத்து பேசுறாரு. கார்த்தி சிதம்பரத்துக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு அறிவுகெட்டத்தனமா பேசுறாரு. ஏன் இப்படி பேசுறாரே தெரியல. நீட்டுக்காக வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வாதாடினது கார்த்தி சிதம்பரத்தினுடைய அம்மா நளினி சிதம்பரம் அவங்க தான் நீட்டு வேணுங்கன்னு வாதாடின வழக்கறிஞரு. அத மறந்துட்டாங்க இன்னைக்கு. இன்னைக்கு பாஜக இருக்கிற வரையில நீட்டுக்கு விலக்கு தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு சொல்லி எப்படிலாம் மக்களுக்கு பொய்யா கலரா திடீர்னு எப்படிலாம் பேசணுமோ பேசிட்டு இருக்கிறாங்க. மக்கள் மறந்துடுறாங்க. அத நம்மளுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் சாதகமா பயன்படுத்திட்டு போறாங்க. மக்களே, நீட்டு விலக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி தான். அதுக்காக நீட் வேணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு பேசின கார்த்தி சிதம்பரத்தினுடைய அம்மா நளினி சிதம்பரம் அவங்க தான் நீதிமன்றத்துல வாதாடி இந்த வழக்க வலு சேர்த்தாங்கங்கிறது தான் உண்மை. இத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதனால அவங்க பேசுறதெல்லாம் நம்ம புறந்தள்ளிடணும். அந்த நீட்டால தான் இன்னைக்கு ஏழை எளிய குழந்தைகள் மருத்துவ படிப்பில் படிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. பலரும் பல ஆயிரம் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த ஏழை குழந்தைகளுக்கு தான் அதனுடைய அருமைகள் தெரியும். நிச்சயமா நீட்டால தமிழ்நாட்டுக்கு ஏழை குழந்தைகளுக்கு பலருக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இது போன்ற விஷம பிரச்சாரம் எல்லாம் மக்களாகிய நாம நம்பக்கூடாது. ஏன்னா கடந்த தேர்தல் அப்பவே உதயநிதி செங்கலை தூக்கிட்டு வந்து எய்ம்ஸ் எங்கன்னு சொல்லி வந்தாரு. நம்மளும் ஏமாந்தோம். முதல் கையெழுத்தே நீட்டு விலக்கு தான் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுனாங்க. அதே மாதிரி அனிதா பேர்ல ஃபவுண்டேஷன்லாம் வச்சு நீட் பயிற்சி மையமெல்லாம் நடத்துறனாங்க. ஏதாச்சும் இதுவரையில் நடந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. வாக்கு வாங்குறதுக்காக திமுக இது மாதிரியான தொடர்ந்து பிரச்சாரங்கள் செய்யும்.
ஆனா இன்னைக்கு அதே மதுரையில இன்னைக்கு எய்ம்ஸ் கிட்டத்தட்ட முடியிற தருவாயில இன்னைக்கு வந்து நிக்குது. அதனால இன்னைக்கு அதெல்லாம் இனிமேல் பேச மாட்டாங்க. நீட்ட பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா கடந்த முறையே சூடு வாங்கிட்டாங்க. இனிமேலுக்கு நீட்ட பத்தி பேச மாட்டாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் நீட்டு விலக்கு தமிழ்நாட்டுக்கு குடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு வந்து உல்டாவா இன்னைக்கு ஸ்டாலின் கூட பிரச்சார மேடையெல்லாம் பேசினாரு. அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்த திமுக வைக்கக்கூடிய விஷம பிரச்சாரங்கள்ல பாஜக தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க யாராலயுமே உடைக்க முடியலங்கிறது தான் உண்மை. அப்படி உடைக்க முடியாம இவங்க தேர்தல் களத்துல 27 இடத்துல நின்னா, எத்தனை இடம் இவங்க ஜெயிப்பாங்கங்கிறது தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருந்து அவங்களுக்கு பதிலடி உடனடியா சூடா குடுத்தாரு. அதனால அவங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க தான். ஆனா இன்னைக்கு தினந்தோறும் ஒவ்வொரு மேடையும் திமுக தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற தலைவர்கள் யாரும் அவங்கவங்க சீட்டு பேரத்த உறுதிப்படுத்திக்கிட்டு, இன்னைக்கு அந்த சீட்டுல ஜெயிச்சா போதுன்னு சொல்லிட்டு அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்களே தவிர, இவங்களுக்கு பதிலடிக்கு குடுக்கக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு தமிழக பாஜகல இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது. நன்றி, வணக்கம்.